உங்ககிட்ட ஒரு கேள்வி. சத்தமே இல்லாத ஒரு இடம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குமா இல்ல பயத்தை கொடுக்குமா? நம்மில் பலருக்கு அந்த முழுமையான அமைதி ஒரு மாதிரி பதற்றத்தை உருவாக்கும் இல்லையா? அது ஏன்? அந்த அமைதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன? வாங்க இத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு அப்பா தம் மகா ரெஹான் கிட்ட இதே கேள்வியை தான் கேக்குறாரு. இது நமக்கும் பொருந்தும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அது என்னவா இருக்கும்? நாம எல்லாருமே எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? ஆமா, நீங்க நிறைச்சது சரிதான், அது அமைதி. ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்மளை சுத்தி எப்பவும் சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன், வேலை டென்ஷன், ஒரு விதமான டிஜிட்டல் இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த இரைச்சல் தான் நம்ம மன அமைதியை பறிச்சு நம்மளை ரொம்ப சோர்வா உணர வைக்குது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நாம எல்லோரும் தேடுற இந்த அமைதி நம்ம கதையோட ஹீரோவான ரெஹானுக்கு நிம்மதிக்கு பதிலா பயத்தை தான் கொடுக்குது. அவனுக்கு ஏன் அமைதியை கண்டா பயம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நள்ளிரவுல திடீர்னு ரெஹான் கண்ணு முழிக்கிறான். அந்த அறையில ஊசி விழுந்தா கூட கேட்கிற அளவுக்கு ஒரு முழுமையான அமைதி. ஆனா அந்த அமைதி அவனுக்குள்ள ஒரு விதமான பயத்தையும் ஏதோ தப்பா நடக்க போகுதுங்கிற பதற்றத்தையும் உருவாக்குது. மகனோட பயத்தை பார்த்ததும் அவங்க அப்பா விளக்குறாரு. இது நிஜமான பயம் இல்ல ரெஹான், உன்னோட மூளை இருக்குல்ல, அது எப்பவும் சத்தத்தை கேட்டு கேட்டே பழகிடுச்சு. அதனால இந்த திடீர் அமைதி ஏதோ ஆபத்து வரப்போறதுக்கான அறிகுறியோன்னு தப்பா நினைச்சுக்குது. ரெஹானுக்கு நடந்த இந்த அனுபவம் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம மனசும் அவன மாதிரியே ஓய்வே இல்லாத தூண்டுதல்களால நிறைஞ்சு வழியுது. வேலை பழு, சோஷியல் மீடியாவோட அழுத்தம், தீராத கவலைகள்னு இங்க நீங்க பாக்குற மாதிரி பல விஷயங்கள் நம்ம மனசோட சக்தியை ஒவ்வொரு நாளும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்க சத்தம்ங்கிறது காதால கேட்கிற ஒளி மட்டும் இல்ல, நம்ம மனசை குழப்புற ஒவ்வொரு எண்ணமுமே சத்தம்தான். இப்ப இத பாருங்க, சத்தத்துக்கும் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு ஆழமானதுன்னு நல்லாவே புரியும். ஒரு பக்கம் சத்தம் நம்ம எனர்ஜியை உறிஞ்சி மன அழுத்தத்தை உருவாக்கி நம்ம கவனத்தை சிதற அடிக்குது. இன்னொரு பக்கம் அமைதி, அது நம்ம மனசை ரீசார்ஜ் பண்ணுது, ஒரு தெளிவை கொடுக்குது, நம்ம உள்சக்தியை இன்னும் பலப்படுத்துது. அதனால அமைதிய ஒரு காலி இடமா பார்க்காதீங்க. உண்மையில அது நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத இரைச்சலை எல்லாம் சுத்தம் செஞ்சு நம்மள நாமளே புதுப்பிச்சுக்க கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த பரிசு. இந்த அமைதியோட சக்திங்கிறது ஏதோ புதுசா நாம கண்டுபிடிச்ச விஷயம் கிடையவே கிடையாது. பல நூற்றாண்டுகளா தெய்வீக ஞானத்திலையும் இது ஆழமா வேரூன்றி இருக்கு. வாங்க அதோட ஒரு தெய்வீக பார்வையா பார்க்கலாம். ரெஹானோட அப்பா அவனுக்கு குரான்ல இருந்து ஒரு முக்கியமான இரவை பத்தி ஞாபகப்படுத்துறாரு. அது லைலத்துல் கதர்னு சொல்லப்படுற கண்ணியமிக்க இரவு. அந்த இரவை பத்தி குரான் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இது சூரா அல் கத்ரோட கடைசி வசனம். இந்த வார்த்தைகளோட அமைதியை ஒரு கணம் உணர்ந்து பாருங்களேன். இந்த வசனத்துல வர்ற ஒரு முக்கியமான வார்த்தை சலாம். இதோட பொருள் வெறும் அமைதி மட்டும் இல்ல, இது எந்த விதமான தொந்தரவோ குழப்பமோ இல்லாத ஒரு முழுமையான சாந்தி, பாதுகாப்பு, ஒரு நிம்மதியான நிலை, ஒரு தெய்வீக நிலை. விடியற்காலை உதயமாகும் வரை அது முழுக்க முழுக்க சாந்தி நிறைந்த இரவு. இதுதான் அந்த வசனத்தோட முழுமையான அர்த்தம். அதாவது அந்த இரவோட ஒவ்வொரு கணமும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையான குறையே இல்லாத அமைதியால நிரம்பி இருக்கும். அப்பா ரெஹானுக்கு விளக்குன அந்த அமைதி இந்த தெய்வீக சாந்தியோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் சொல்லலாம். இந்த அமைதி இறைவனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு. அப்போ இந்த உள் அமைதிங்கிறது வெறும் ஆன்மீக அனுபவம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுதான் உண்மையான வெற்றியோட திறவுகோல், நம்ம வாழ்க்கையோட அசைக்க முடியாத அடித்தளம். அப்பா தொடர்ந்து விளக்குறாரு. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே இது மாதிரி அமைதியான நேரத்தை பயன்படுத்தி தியானம் செஞ்சும் ஆழமா சிந்திச்சு தான் தங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கான சக்தியை அங்கிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஆக உண்மையான வெற்றிங்கிறது பணம், புகழ் மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள்ல இல்ல. இங்க பாக்குற மாதிரி அது நமக்குள்ள தொடங்குற உள் அமைதியில தான் இருக்கு. இப்போ ரெஹானுக்கு எல்லாமே புரியுது. அவனோட பயம் தெளிஞ்சு அமைதியோட சக்தியை உணர்றான். கண்ணை மூடி ஒரு சின்ன புன்னகையோட சொல்றான், அப்பா நான் இப்போ அமைதியோட கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த ஆழ்ந்த நிம்மதியை அனுபவிக்க தொடங்குறான். ரெஹானோட கதை உங்களுக்கும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த இரைச்சல் நிறைஞ்ச உலகத்துல மற்ற எல்லா சத்தத்தையும் அணைச்சிட்டு உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்க எப்போ கடைசியா அமைதியா இருந்தீங்க யோசிச்சு பாருங்க.